அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மீசை முறுக்கு பார்ட் 2 படத்தில் வந்து தேர்ட் சிங்கிள் தான். இதுக்கு முன்னாடி அவரா 10க்கு 10 அதுக்கு ஒரு பப்பாளி பழமே அண்ட் நவ் வி கோனா சி கோவிந்தம்மா அப்படின்ற ஒரு வீடியோ சாங் தான். அண்ட் இந்த பாட்டுக்கு பல பேர் பாடியிருக்காங்க. கானா வினோத் இருக்காரு, நம்ம கானா உலகம் தரணி, கானா சுதாகர், ஹிப்ஹாப் தமிழா அண்ட் கௌஷிக் கிருஷ் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஹிப்ஹாப்போடைய ஒரு பார்ட்னர். அவர் எல்லா பாடலும் முன்னால இருந்திருக்காரு. ஸோ அவரும் இந்த பாடலில் பாடியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஹிப்ஹாப்போடைய மியூசிக், இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம ஹிப்ஹாப் நடிப்பில் தான் இந்த படம் வெளிவர போகுது. நம்ம இயக்கமும் எல்லாம் அவர் தான், சொல்ல போனால் ஓவரால் அவர் தான். லிரிக்ஸும் கூட அவர் தான் இதுக்கு எழுதியிருக்காரு. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக பாடலில் பார்த்துட்டு வந்தால் எப்படி என்ன மாதிரின்றதெல்லாம் தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதையும் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் எல்லாருக்கும் கையில் கிடச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அதை சொல்லிட்டு இப்போ நாங்கள் அந்த வீடியோக்குள்ளே போக போகிற மக்களே, ஜஸ்ட் கம் ஜாயின் வித் மீ, லெட்ஸ் கோ. லோக்கலாக ஒரு பாடலுக்கு நாங்கள் இறங்க போகிறோம். ஸோ 3, 2, 1 and here we go. அனைவருக்கும் சிறந்த பரிசு சரிகமா கார்வான். ஹிப்ஹாப் தமிழா மூவி. கோயிந்த போல சிரிக்கிறாளே, கொல்லா சண்டை பிடிக்கிறாளே, கண்ணாலேயே மிரட்டுறாளே, டப்பாசு போல் வெடிக்கிறாளே, என்ன ரெட்ரோ ஸ்டைல் டான்ஸ். பிடிச்சினா அடி கோயிந்தம்மா பாரிஞ்செண்டு. ஓ ரம்யாவா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். நிக் கோல்டன் ஸ்டார் பாடு. விடா கொண்டே கடா கொண்டே உன்னை பார்த்து கனா கண்டே, விடா கொண்டே கடா கொண்டே உன்னை பார்த்து கனா கண்டே. எல்ஐசி ரைட்டு தானம்மா, நீ சொன்னா எனக்கு ரைட்டு தானம்மா. August Tiger Ramya S1. கலர் கலர் சுடிதாரில் கலக்கிறியே, ஜிகினா ஜிமிக்கு போட்டு ஜொலிக்கிறியே, ஜிலேபி ஜாங்கிரியா இனிக்கிறியே, காதல கொட்டுறனா கமனு நிக்கிறியே. ஏ டபாய் காதடி என்ன நீ டபாய் காதடி, நீ துபாய் நாட்டு இளவரசி நான் காவடி. ஏ கலாய் காதடி அண்ணனே கலாய் காதடி, நீ கலாய் காதடி தான் எங்க அண்ணன் காதலி. ஏ போட்டு வண்டி தலாம் கலர் தங்க முலாம், சொல்லிக்கிறியே விலைய போய மனசுனக்கு இனாம். கோயிந்த போல சிரிக்கிறாளே, கொல்லா சண்டை பிடிக்கிறாளே, கண்ணாலேயே மிரட்டுறாளே, டப்பாசு போல் வெடிக்கிறாளே, பர்மா பசார் பஸ் பிடிச்சினா அடி கோயிந்தம்மா பாரிஞ்செண்டு வாங்கி தரேமா. அடி கோயிந்தம்மா பர்மா பசார் பஸ் பிடிச்சினா அடி கோயிந்தம்மா பாரிஞ்செண்டு வாங்கி தரேமா. அடி கோயிந்தம்மா ஏய் அர்ரா மொலத்தை செம்ம பரதநாட்டியம் டான்சர். இப்படி கானா ஸ்டைல். ஆக்சுவலி இந்த பாட்டு நல்லாவே இருக்குது. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது வந்து பல பேர் பல விஷயங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹிப்ஹாப்போடைய பழைய வேர்ஷன் வேணும், வி நீட் ஓல்ட் ஓஜி ஹிப்ஹாப். என்னத்த ஓஜி அண்ட் பாபா பாஸ்கர் தான் எனக்கு ஒரேவா. அது வந்து அதான் எதிர்பார்க்க முடியாதுங்க. பிகாஸ் காலகட்டம் அப்படி போயின்னு இருக்கு. வி கான்ட் எக்ஸ்பெக்ட் சர்டன் திங்ஸ். நான் அந்த டைமில் இருந்து அனிருத் இப்போ வந்து கேட்க முடியுமா? நீங்கள் 3 படத்துக்கு இசையமைச்ச அனிருத் இங்கே வந்து எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் பார்க்க இருந்தாலும் எனக்கு இந்த பாட்டோடைய ஒரு வைப்பே செட்டாக இருந்ததுன்னா அது ஆரம்பத்துலேயே அந்த அந்த புல் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அதுதான் இந்த பாட்டோட மெயினான விஷயம். அண்ட் பல குரல்கள் இதில் இருந்தாலும்
ஹைலைட்டட் எனக்கு தெரிஞ்சது வந்து ஹிப்ஹாப்போடைய வாய்ஸ் தான். பட் ஸ்டில் டான்ஸ், ஸ்பெஷலி பாபா பாஸ்கரோடைய கொரியோகிராஃபி தானே, அதான் அந்த ரெட்ரோ ஸ்டைலான ஒரு கானா சாங் நீங்கள் கேட்ட எப்படி இருக்கும், ஒரு 80s வந்து ஒரு கானா பாட்டு வந்துருந்தா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தந்துச்சு. டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன சொல்கிறது, சிரிக்கும் வகையில் உள்ளது. சிரிக்கும்னா என்ஜாய், அந்த ஒரு என்ஜாயில் வர்ற சிரிப்பு தான் இது. எனக்கு உண்மையுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ரம்யா, நான் வந்து ஆஃப்டர் நீக் இப்போ தான் அவங்கள பார்க்குறேன். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், எல்லாரும் தெரிஞ்ச கோல்டன் ஸ்பேரோ. ஸோ அந்த பாட்டில் ஆடவன் தான் ரம்யா ரங்கநாதன் நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் இந்த பாட்டில் வந்திருக்காங்க. ஸோ 3 ஹீரோயின்ஸ் கண்டினியூஸ்லி 3 சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள பேஸ் பண்ணி. அண்ட் அவங்கள பேஸ் பண்ணி மீன்ஸ் 3 ஹீரோயின்ஸ்க்கான பால் தான். லைக் முன்னாடியே வந்தது 6 பாரு. ஸோ 6 கேத்திகா சர்மா. அண்ட் தட் வாஸ் சம்திங், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ஆஃப் சாங் விச் ட்ரெண்டட் ரியலி வெல். அண்ட் பப்பாளி பழமே சைத்ராவோட அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் பல பேருக்கு வந்து ரொம்ப செட் ஆகலையோன்னு தெரியல, பல பேர் அதை பற்றி பெருசாக பேசலை. அண்ட் தேர்ட் சாங் கோவிந்தம்மா, இந்த பாட்டு நம்ம ரம்யாக்காக. ஸோ எனக்கு கம்பேரிட்டிவ்லி 6 பப்பாளி பழமே இருந்தாலும் இந்த பாட்டுக்கான ஒரு லைக் ஒரு டிஃப்ரென்ஷியல் கிரெடிட் இதுக்கு கொடுக்கலாம். கேட்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் வேணால் ஒரே மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு அது பீட் ஆரம்பத்துலேருந்து கண்டினியூஸாக அந்த பீட் எங்கேயுமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மியூசிக்கோட அந்த வோக்கல் டோனை சேஞ்ச் பண்ணி பல சிங்கர்ஸை பாட வச்சா கூட லைக் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று இருந்துச்சு எனக்கு. அதுதான். அண்ட் அந்த டான்ஸ் மெயினாக இருக்குது. ஒரு வீடியோ சாங்கிறதுனால மியூசிக் வீடியோன்னு சொன்னதுக்கு இட் வாஸ் லைக் லிரிக்கல் வீடியோ இடையில இதெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஐ லைக் த லாஸ்ட் போர்ஷன் லிட்ரலி. அதுதான் ஃபயர். பரதநாட்டியம் காஸ்டியூமில் கானா ஆடுனா இப்படி இருக்கும், அது நீங்கள் வந்து கண்ணுக்கு எதிராக பார்த்து நீங்கள் வந்து ரசிச்சிருப்பீங்க. அதுவுமே ரம்யா ஆடிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதிர்பார்க்கவே இப்படி ஃபாஸ்ட் பீட்டோட ஒரு கானா ஸ்டைல் டான்ஸ், ஒரு பரதநாட்டியம் வந்து டான்ஸர் ஆடுவாங்க. அண்ட் ஹிப்ஹாப் பாதியோட எக்ஸ்பிரஷன்ஸ், இவனோட எக்ஸ்பிரஷன்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த பஸ்ஸில் ஒரு சீன் வரும், ஒரு கிஸ் சீன் வரும். அதில் வந்து அந்த கத்துற ஒரு எஃபெக்ட் வந்துருக்கும். அதுவும் ரொம்ப நல்லா. ஒரு லைக் ஒரு பாடல் இருந்தால் அந்த பாடலை எப்படி என்ஜாய் பண்ணணும், எந்த ஒரு வைப் இருக்குது அந்த பாடல் இருக்குன்னா அந்த பாட்டு வந்து எப்படியும் ஒரு அளவு மக்கள் மத்தியில் போய் சேரும். சில பாடல்கள் அப்படியே காணாமவே போயிடும், ஆனால் அந்த பாட்டு நல்லாவும் இருக்கும். பட் ஸ்டில் நான் என்ன இந்த ஒரு பாட்டுக்கு நான் சொல்ல வரேன்னா, பாட்டு கேட்க நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு தடவை 2 வாட்டி கேட்டு பாருங்கள், மேபி உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு. எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. நேற்று நைட்டே பண்ண வேண்டிய வீடியோ நான் பண்ணலை, டைம் அதுக்கு கிடைக்கல. ஸோ இப்போ தான் நான் பார்த்துட்டு இந்த வீடியோ லைக் ப்ராப்பராக நான் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிச்சு. வெல், 3 ஹீரோயின்ஸ், 3 சாங்ஸ் அண்ட் மியூசியம் இருக்கு 2. பார்ட் 2னாலே பல பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து பண்ணியா நல்லா ஹிப்ஹாப். அது எனக்கு கொஞ்சம் அவர் பண்ண எல்லாத்துலேயுமே லைக் எல்லாத்துலேயுமே ரெட்ரோ ஸ்டைலாக இருக்குது. ஆனால் 6 அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு லைக் ரீசன்ட் டைம்ஸில் இருக்க ஒரு டைம் பீரியடை வச்சு அந்த பாடல் இருந்துச்சு. இல்லை ஒரு கிளப் சாங் தானது. அண்ட் இது ரெண்டுமே வந்து ரெட்ரோ ஸ்டைல் தான், சைத்ராவோடய இவங்க கூட. தட்ஸ் இட், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு நான் வந்து கருப்பு படம் பார்க்க போகிறேன். ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட். டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு. இங்கேருந்து 3 hours ட்ராவல் பண்ணி நான் போயிட்டு பார்க்க போகிறேன்றதை நினச்சாலே ஓ மை காட், எனக்கு எல்லோரும் நான் போட்ட எதையுமே பார்க்கல. ஒரு ஸ்பாய்லர் லைக் போட்டாலுமே நான் ஸ்வைப் பண்ணிடுவேன். நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, சோஷியல் மீடியா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு என்ன இதுன்றதெல்லாம் தெரியல. இந்த விஷயங்கள் வரும்போது மட்டும் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், என்ன பாட்டு என்ன படம் என்ன சரி வந்திருந்தால் பார்த்துட்டு பண்ணுறேன். அண்ட் கமெண்ட்ஸையும் நான் பலதை படிச்சுட்டு நான் ரிப்ளை பண்ண முடியல. எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கனால அதுக்கு பண்ண முடியல. அதுக்கும் எல்லோரும் மன்னிச்சிருங்க. ஏன்னா ஸோ அதை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் எனக்கு. ஸோ அது அப்படி கிடையாது. நான் வந்து கண்டிப்பாக, ஏன்னா நானே தான் என்னோட இதை நான் பண்ணணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு என்னுடைய டீப் டவுன் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு நான் கூடிய சீக்கிரம் ரிப்ளை பண்ணி நீங்கள் என்னமோ பண்ண சொல்லியிருந்தீங்க. ஈவன் மாயா அண்ட் பூர்ணிமாவுடைய அந்த வீடியோ கூட பண்ண சொல்லியிருந்தாங்க, மஞ்சுளா டீச்சர். நானுமே அதை எடுத்து வச்சுருந்தேன், பண்ணுவோம் எப்போயாவது ஒரு நேரம் கிடைக்கும் வந்து. அது ஒரு 16 minutesக்கான வீடியோ. ஸோ அப்படின்ற பட்சத்தை கொஞ்சம் அது ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருக்கும்னு தான் நான் வந்து யோசித்தேன், கட் டவுன் பண்ணிவிட்டு 2ஆக போடுவான்னு. பட் ஸ்டில் என்னோடய எக்ஸாம்ஸ் முடிஞ்சு நான் வந்து இந்த ஊர்லேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போக வரைக்கும் கொஞ்சம் போகிறதுக்கும். ஸோ அதுக்கப்புறம் 3 months சம்மர் வெக்கேஷன் நான் 2 நாளும் பண்ணுவேன். நீங்கள் அனுப்புறது எல்லாத்தையும் டைமுக்கு பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு இருக்கேன். ஸோ தட்ஸ் இட். இந்த ஒரு நோட்டை சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடித்து விட்டு கிளம்ப போகிறேன் மக்கள். ஸோ ஐ வில் பி பேக் வித் another நியூ வீடியோ. பிஃபோர் தட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதும் இல்லாமல் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் மெனுவேர் உங்களுக்கு கிடச்சிட்டு உலகத்தை நீங்கள் எந்த மூலையில் இருந்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம குடும்பத்தில் நீங்களே சேர்ந்து பயணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா அதை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முடிச்சு நான் இன்னொரு புது வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.